கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள்ள நம்ம பலமுள்ளவர்களாய் மாற்றிக்கணும் சொல்லுங்களேன். நான் சோர்ந்து போகிறவன் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியம் நடக்கலன்னு உடனே பின்வாங்கி போயிடுவேன் நான் கிடையாது. ஒரு காரியம் எனக்கு ஆகல, தாமதமாகல அப்படின்ற உடனே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவேன் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். என்னை தேற்றுவதற்கும் என்னை நடத்துவதற்கும் என் காரியத்தை முடிச்சு வைக்கிறது என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு நம்புறவன். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் நம்புறேன். என்னை என் வாழ்க்கையை ஜெயமாய் முடிக்க என் கூட ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்புகிறேன். ஆமென். இஸ்ரவேலர்களோட அவர் இருக்கிறேன் என்பதை நிரூபிச்சுட்டே இருந்தார் பாருங்க. நீங்களும் கேட்கணும், ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா கேட்டுட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்வார், இங்கதானே இருக்கிறேன், இங்கதான் இருக்க, இங்கதான் இருக்க. கர்த்தர் காமிச்சுட்டே இருப்பார். நீங்க நம்புங்க. அல்லேலூயா. அதை கேட்டுட்டே இருங்க, கேள்வி கேட்டுட்டே இருங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்கல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கூட இருக்கிறீங்கல்ல, ரொம்ப உஷ்ணமா இருக்கு என் கூட இருக்கீங்கல்ல, ரொம்ப வெள்ளமா இருக்கு என் கூட இருக்கிறீங்கல்ல, என்னால முடியல என் கூட இருக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. யார் கேட்பாங்க தெரியுமா? என் கூட அவர் இருக்கணும்னு விரும்புறவங்க கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, அவர் இருக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் தடையில்லையோ அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. நமக்கே சில நேரம் தெரியும், இன்னைக்கு இந்த வாரம் சர்ச்சைக்கு போலாமா வேணாம்னு யோசிக்கிறோம் பிரதர், கம்யூனியன் எடுக்கலாமா வேணாம்னு யோசிக்கிறோம் பிரதர். ஏன்னா எனக்கே தெரியும் எனக்குள்ள என்ன இருக்கு.